போன மாசமே வச்சு செஞ்சிருச்சு மேடம். அது போன மாசம். நான் ராசிநாதன் அப்படியே ஒரு சான்ஸே இல்ல. எப்போ ஆகஸ்ட் மாசம் பிறக்குதோ எழுதி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். மிதுனத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டான அதுக்கான வருமானத்தை அவங்க எடுத்தாங்களான்னா இருக்காது. மூலக்கார பசங்க தான், ஆனால் அவங்க மூளை அடுத்தவங்களுக்கு தான் வேலை பார்க்கும். சொன்னால் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கடனை அடைக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. கரெக்டாக அதுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எதை பற்றி யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை முன்னெடுத்து வைத்தீர்கள் என்றால் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தடவை அது வீட்டுக்கு தெரிஞ்சு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும் மிதுனத்துக்கு. வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி நேயர்கள். மயக்கக்கூடியவங்க இப்போ வசப்படுத்தக்கூடிய என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரி வாங்க பார்ப்போம், இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது. போன மாசமே வச்சு செஞ்சிருச்சு மேடம். அது போன மாசம். இப்போ சூப்பராக இருக்கும். நான் ராசிநாதன் அப்படியே ஒரு 15 நாள் அமைதியாக இருக்காங்கங்களா, அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். 15 நாள் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே என்ன பிரச்சனைனா, இந்த ராசிநாதன் வக்ரமாறுது அப்படின்றது உங்கள் தப்பு இல்லைப்பா, உங்கள் புதன் தப்பு தான், சொன்னால் கேட்கவும் மாட்டார். ராசிநாதன் வக்ரம் மாறாரு அப்படின்ற போது நமக்குள்ள தேவையில்லாமல் ஒரு மாதிரியான தாட்ஸ் வந்துடும். அப்படி இருந்துருமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, ஐயோ டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதாயிடுமோ இதாயிடுமோ, அப்படியா இப்படியான்னு இந்த மூலக்காரங்களே அப்படியே மூளையை மதிக்கிற வேலையெல்லாம் மிஸ்டர் புதன் பண்ணுவார். ஆனால் ஆட்சி பலம் தான் வாங்கி உட்காந்துருக்காரு. அது அவரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ண மாட்டார் தான். இருந்தாலும் ஒரு 15 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த 15 நாள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சான்ஸே இல்லை. எப்போ ஆகஸ்ட் மாதம் பிறக்குதோ எழுதி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். ஏன்னா வேலையில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது, வீட்டில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது, ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வராமல் தட்டி போன ஒவ்வொரு விஷயமும் டக்குன்னு இந்த தடவை மிதுனத்துக்கு நிவர்த்தி. சிவராஜ யோகத்தோடு கூடிய அமைப்பு. அதோட போய் ராசிநாதன் அமர்ந்திருக்க போகிற. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்க தாண்டி வேறு ஏதாவது யோகம் வேணுமா? அதுவே யோகம்தான். 10ஆவதுக்கு தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதோட சூப்பர். 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற முயற்சியெல்லாம் வருமானத்திற்காக இருக்கும். அந்த வருமானமெல்லாம் சக்ஸஸ். ஏன்னா மிதுனத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னென்னா, ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டான அதுக்கான வருமானத்தை அவங்க எடுத்தாங்களான்னா இருக்காது. மூலக்கார பசங்க தான், ஆனால் அவங்க மூளை அடுத்தவங்களுக்கு தான் வேலை பார்க்கும். சொன்னால் ஒத்துக்கவும் மாட்டாங்க. இந்த மிதுனம் மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, கண்ணி ஒரு மாதிரி. ஆனால் மிதுனம் ரொம்ப வேற மாதிரி. கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்துட்டா போதும். மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சரி போயிட்டு போகிறான் அப்படின்னு நல்லா இருக்கட்டும் நினைக்கக்கூடிய ஆள். அதனால தான் காலபுருஷனுடைய 3ஆம் வீடான தைரிய வீரி விஜயஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்காங்க மிதுனத்தை. ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் வருமானத்தில் அந்த பிரச்சனை சரியாக போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், புதிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. எதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுறீங்களோ அத்தனை கவலையும் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் நகையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா பொண்ணுன்னு பேர் குருவுக்கு, அவர் போய் 2ஆம் இடத்துல இருந்தால் நகையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டவே முடியலன்றவங்க இந்த தடவை ஏதாவது ஒரு சீட்டு போட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி கடனை அடைக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. அது ஒரு கரெக்டாக கட்டி முடிச்சிருவீங்க. இது வரைக்கும் எடுத்து வைப்பீங்க, ஆனால் அது வேறு செலவுக்கு போகும். இந்த தடவை அப்படியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக ஒரு இடமோ இல்லை ஒரு வீடோ அமையதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா அதற்கான பிராப்தத்தை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜியை இந்த தடவை சம்பாதிப்பீங்க. உங்களுடைய தசாபுதி நல்லா இருந்தால் அதுக்கான அமைப்பு வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் போய் ஒரு இடமாவது பார்த்துட்டு வருவீங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்கல, இல்லை என் பிள்ளை ரொம்ப நாளாக படிச்சுட்டு சும்மா இருக்கு அவனுக்கு வேலை கிடைக்கல, அதெல்லாம் சரியாக போகும். வேலை வாய்ப்பில் இருந்த தடை முதல்ல நிவர்த்தி. மிதுனத்துக்கு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக பார்க்குறது. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 10ஆம் இடத்துல சனி உட்காந்து, நான் ஏற்கனவே சொன்ன அக்கௌண்ட்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணுறாருன்னு
நிறைய வந்து போய் நிறைய ரிங்க ரோஸ் வச்சு பயமுடுத்தி எடுத்துருவானோ வச்சுப்பானோ மாட்டானோன்ற மாதிரிலாம் குழம்பி ஓரளவுக்கு இப்போ தான் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு வரும்போது கண்டிப்பாக உங்கள் மேல் இருந்தக்கூடிய மதிப்பு 100 விழுக்காடும். நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கான யோகம் இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு என்ன பண்ணுன்ற நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டோட சம்மந்தப்படுவீங்க. உங்கள் திறமையின் மூலமாக அடையாளம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதாங்க சுயம் சார்ந்து திறமை சார்ந்த இடம். அந்த இடத்துக்கு சுக்கிரன் போகும்போது திறமையின் மூலமாக ஒரு அடையாளம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே வரும். அந்த இடத்துல நீச்சம் உச்சம் அப்படிலாம் எடுக்காதீங்க. நீச்ச கிரகமும் உச்ச வேலையை பண்ணும், உச்ச கிரகமும் நீச்ச வேலையை பண்ணும். இது ஒரு பெரிய சினாரியோ. நம்ம ஆட்கள் கொஞ்சம் சொல்லி வச்சது என்னன்னா, அது நான் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான்லாம் எல்லா ஜோதிட விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்ட ஆள். நம்ம ஆள்லாம் கூட சொல்லும்போது கொஞ்சம் நாசுக்கா நம்ம ஆட்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க, மரண யோகம், நீச்ச பங்க யோகம். இப்போ புரிஞ்சிச்சுல, அப்போ யோகன்றதுலாம் என்னதுன்னா கொஞ்சம் வேற தான். நாங்கள் தோஷமாக சொல்லாமல் யோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீச்சம் இல்லைங்க. நிறைய பேருக்கு பாருங்க, சுக்கிரன் யாருக்கு கண்ணீர் இருக்கோ அவர்கள் தான் கலையின் மீது அலாதிக பிரியமா இருக்கும். அதனால இந்த தடவை நீங்கள் எதை பற்றி கவலைப்பட, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது தூக்கத்தில் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தூங்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே புரண்டு படுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுடைய நீங்கள் பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய கணவருக்கு நிறைய மைண்டில் தாட் வந்துக்கிட்டே போகும். அவர் தூங்காமல் ஏதாவது ஒரு முழிச்சிட்டு உட்காந்துருப்பார். இதுவா இது இல்லாமல் கிரகம் சொல்லும். இதுதான் முதல்ல சொல்லும். அதே மாதிரி அங்கேருந்து பார்க்கக்கூடிய இந்த 7ஆம் பார்வைக்கு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். நிறைய கணவன் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும். பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன், வாய்ப்புகள்லாம் உண்டு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், குழப்பங்கள் தீரப்போகுது. எப்போ 15 தேதிக்கு அப்புறம் தான், எல்லாம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாமல் நீங்களா போட்டு ஒரு தாட்டை உண்டாக்கிக்காதீங்க. இதுவாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்கும். ஏன்னா எப்பயுமே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் அதன் மூலமாக தான் ஏமாற்றத்தையும் சந்திப்பீங்க. இது மிதுனத்தோட டிஃபால்ட். நட்புன்னு இல்லை, யாராக இருந்தாலும் முதல்ல போய் உதவி செஞ்சுட்டு அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்கே அப்படியே கேட்வே போடும். இது மிதுனத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுதுப்பா. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைம். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நல்ல டைம் இருக்குது. நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தா ஜெயிப்பீங்க. உங்கள் பரப்பு நேரம் சரியில்லாட்டி என்ன கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றி பிரயோஜனமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கணும். எல்லாரும் ஒரே நேரம் தான் பிறந்திருப்போம். எல்லாருமே அம்பானி ஆக முடியுமா? இந்த கோச்சாரங்கள் இந்த வலுவை குடிக்கிறது. நம்ம அதை அழகாக ஹேண்டில் பண்ணிட்டோம், அதற்கான சினாரியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எதை பற்றி யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த முன்னெடுத்து வைத்தீர்கள் என்றால் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் த்ரோட்டு பத்திரமா பார்த்துக்கணும். கழுத்து சுளுக்கு இல்லை த்ரோட்டு பல்லு வலி, இது 3மே மிதுனத்துக்கு இந்த தடவை பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த 1 மாத காலம் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் எலும்பு பிரச்சனை, பல்லு பிரச்சனை வரலாம். ஏன்னா செவ்வாய் உட்காந்துருக்க சுக்கிரனோட வீட்டில். அதனால் கண்டிப்பாக பல்லு பிரச்சனை இல்லை எலும்பு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகு தண்டுவோட முதுகு வலி வரும். உங்களோட ஸ்பவுஸுக்கு ஷோல்டர் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவருக்கு ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை வரலாம். இது இப்போ காட்டக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தடவை அது வீட்டுக்கு தெரிஞ்சு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல காலம் தான். ஆனால் 15 தேதிக்கு அப்புறம் தான். இந்த புதன் வக்கரமாக இருக்கனால தேவையில்லாமல் எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக கையில் கிடச்சிடும். அதனால் போனேன் நடக்கலை உடனே ஒரு நாளில் கோடீஸ்வரர் நாள்லாம் உட்காந்து புலம்பாதீங்க. முயற்சியை கைவிடாதீர்கள். இந்த தடவை நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியும் சக்ஸஸ். இது வரைக்கும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ட்ரை ஒரு தடவை நீங்கள் அடித்தாலே அது பாலு சிக்ஸர் தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தான் நல்ல காலமே ஆரம்பிச்சிருக்கு. அதை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஓகே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கணும். பேசுகிற மனிதரிடம் உங்களுக்கு மேலதிகாரியாக யாராவது இருப்பாங்கல்ல, அது அவங்ககிட்டையும் நீங்கள் கீழே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்டையும் கவனம். ஏன்னா மேலதிகாரம் இருக்கிறது சூரியன், கீழே இருக்கிறது சனி, ரெண்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்றது அவர்கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்குறது, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய தலை உயர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ இருக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஆஃபீஸில் மட்டும் தயவு செஞ்சு வாயவே திறக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. தேவையில்லாமல் பிளேமிங் தான் நடக்கும். உங்கள் மேலே குற்றப்பத்திரிக்கை தான் வாசிப்பாங்க. 2ஆம் இடத்துல குரு அமரும்போது இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார். இல்லையா, குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் வேலைன்னு ஓடுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த 1 மாதம் இருக்குது. ஆனால் அது ஓடுறது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வளர்ச்சிக்கான வித்து. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம், செல்ஃபோன் மாற்றம். நிறைய பேருக்கு இந்த ஃபோன் வாங்குவீங்க. குரு சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஃபோன் வாங்கி தர்றது, இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி தரதுக்கான அமைப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. புதன் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பேர் ஏர்பாட்ஸ் வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை ஒன்றா அது உடஞ்சி போகும், இல்லை அது தொலைஞ்சு போகும், இல்லை அதை நீங்கள் பூசு வாங்குவீங்க. இது இந்த தடவை கண்டிப்பாக மிதுனத்துக்கு நடக்கும். ஓகே, மிதுன ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க. செம்மையாக இருக்கும். நம்ம படிக்கிற பிள்ளைங்க வாவ். ஏன்னா 2ஆம் வீட்டில் சூரியன் குரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்டு அதிபதி என்னதான் ராகுவோட சேர்ந்துருந்தா பிரம்மாண்டமாக யோசிப்போம். எல்லாம் நெட்லேயே பார்த்து, ஆன்லைன்லேயே பார்த்து, சாட் ஜிபிடியே பார்த்து முடிச்சு கொடுத்துரும்.
அதனால் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ராகு தான் வந்து ஆன்லைனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான். அதனால் நிறைய அந்த தடவை மிதுன ராசிக்கார பிள்ளைங்க இப்போ தான் உங்களுக்கு தான் பிள்ளைங்களுக்கு தான் நுட்பத்தால் மயக்கக்கூடிய மிதுனமாக மாறப்போகுது. சூப்பராக இருக்குது. பிள்ளைகளை பற்றி கவலைப்படாது. அதே மிதுன ராசிக்கார குழந்தைகளும் இந்த தடவை முன்னாடி இருந்தோட இந்த தடவை நல்லா படிக்குங்க. நிறைய கொஞ்சம் பொறுப்பாக பேசும். ஏன்னா குரு தான் பொறுப்பு கிரகம். அது 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளே திடீர்னு பொறுப்பாயிடுவோம்னா பாருங்களேன். திடீர்னு பொறுப்பு வர்றது, குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை வர்றது. இதுக்கு மேலே அக்கறை இல்லையான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பக்குவமாக நம்ம பேசுறதுக்கான சினாரியோவை உருவாக்கி கொடுக்கும். ஓகே. ஸோ 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது. வேலை வாய்ப்பில் சந்தோஷம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி தண்ணீர் கேன் போடக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சூப்பர். எதை பற்றியும் ஒரி பண்ணவே வேணாம். யாரெல்லாம் மெடிக்கலோடு கனெக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ராஜயோகம் தான். சூப்பராக இருக்குது. எதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். போன மாதத்தோட இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த மொட்டு வலி, இந்த இடுப்பு வலியில் அவஸ்தைப்பட்டீங்களா, அதெல்லாம் சரியாக போகுது. அதே மாதிரி ஒரு மாதிரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனையில் கவனம். ஏன்னா சுக்கிரன் போய் அமர்ந்திருக்க பொசிஷன் ஓகேவா இல்லைன்ற போது சில பேருக்கு உங்கள் லேடி டாக்டரை போய் பார்த்து வரதுக்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். அரிப்பு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம். ஏன்னா புதன் வேறு வக்கரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஸ்கின்னில் வந்து அரிப்பு, கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நிறையா பேர் இந்த தடவை சோப்பு மாற்றுவீங்க. சோப்பு மாற்றுறதுக்கான நேரம் நிறையா இருக்குது. நிறைய பேர் மாற்றணும்னு யோசிப்பீங்க, மாற்றுவீங்க. கண்டிப்பாக மாற்றிருப்பீங்க. நிறையா எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருப்பீங்க. தெளிவு மனப்பான்மை வந்துடும். குரு 2ல் வந்தாலே தெளிவு வந்துடும். பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. 60 தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய உங்கள் ஆல்பத்தெல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க. மிதுனமே இந்த தடவை ஃபுல்லாக ஆல்பம் எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படி கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது, பழைய ஃபோட்டோவை ரீகால் பண்ணி பார்க்குறது, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதை பார்க்குறது, வீடை க்ளீன் பண்ணுறது, கிளென்சிங் நடக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை மிதுனத்துக்கு நடக்கும். பழையன கழுதலும் புதியன புதிலும் நிகழப் போகுது. இது வரைக்கும் இருந்த பழசெல்லாம் போயிட்டு புதுசு உங்களை நோக்கி வரப்போது. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும் மிதுனத்துக்கு. மந்திரினின்னு பேர். மனசுக்குள்ள உட்காந்து அவள் தான் இயக்குறா. அப்போ புதன் வக்கரமாக இருக்கும்போது இந்த மீனாட்சி வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். முடிஞ்சா ஏதாவது திருநங்கைகளுக்கு உங்களால் ஆன உதவியை பண்ணீங்கனாலே அவர்களுடைய பிளெஸிங் வாங்கினாலே இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறிய உச்சத்துக்கு போயிடுவீங்க. ஓகே. இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வெள்ளை குதிரை கண்ணில் போடும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளை குதிரை இல்லை சாம்பல் நிற அந்த கலர் குதிரை போடும், ப்ரௌன் கலர் குதிரை கண்ணில் போடும். ஸோ இது ரெண்டும் இந்த தடவை பட்டுதுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ குதிரை பார்த்த நிகழ்வு என்பது உங்களுக்கான ஓட்டத்தை சொல்லக்கூடிய நிகழ்வு. சீக்கிரம் ஓடு, போதும் இப்படியே உட்காட்டே இருக்காது. இதை பற்றி யோசிக்காத, தேவையில்லாமல் குழம்பிக்காத, டைலமால இருக்காது, அதுவான்னு கேட்காத, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயிட்டே நீ எதை சூஸ் பண்ணாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணியாத்தான் பிரபஞ்சம் இந்த குதிரை பார்த்த நிகழ்வை உங்க கண்ணு முன்னாடி காட்டுது. ரொம்ப நல்லா இருக்கு மிதுனத்துக்கு. முதல் 15 நாட்கள் அமைதியாகவும் அடுத்த 15 நாட்கள் அட்டகாசமான நேரமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.